வெல்கம் டு சுபா ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்லீவில் ஒரு சின்ன டிசைன். ஃபஸ்ட்டு saree பார்த்துக்கலாம். நல்ல ஒரு ஆஃப் ஒயிட்டில் ரொம்ப மைல்டான பேபி பிங்க்கில் பார்டர். ரொம்ப அழகான டிஷ்யூ saree இது. இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் இது. நல்ல ஜக்கார்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்லீவில் மட்டும் ஒரு டிசைன் பண்ணலான்னு. ஓகேவா? அந்த மாதிரி ஸ்லீவுக்கு மட்டும் ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி ரெண்டு ஃப்ளவரு ஒரு குட்டி குட்டி லீஃப் மாதிரி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் பிளராக தான் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்ப்போம். நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட் தான். இப்போ இந்த கலர்லேயே நான் எடுத்திருக்கேன் த்ரெட்டு பாருங்கள். அந்த கோல்டும் அந்த பிங்க் பேபி பிங்க் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பண்ணலான்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டோனு நடுவில் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன். இது இல்லைனா வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படி இப்போதைக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜர்தோசியும் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காவது அதாவது இந்த கலரில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எது யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இது பாருங்கள், நல்ல ஒரு மல்டி கலரில் குட்டி குட்டி கட் பீடு இதுவும் இருக்குது. இந்த கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வச்சும் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது கூட பண்ணிக்கலாம். இது ஒயிட் கலர் சுகர் பீடு, பேர்ல் கலர், அதாவது ஒயிட்னா பேர்ல், அது கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இது டியூப் பீடு மல்டி கலரு. இது எல்லாமே வச்சு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். சிம்பிளான டிசைன். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? எப்பயுமே நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு தான் அடுத்த ஒர்க்கே பண்ணணும். இல்லைனா அது எல்லாமே நூல் எல்லாமே சிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க்கெலாம் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பேபி பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பு ஒரு 5 பெட்டல் மாதிரி வருது. இந்த ரவுண்டாக கரெக்டாக நம்ம போடணும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடணும் அப்படின்னா அந்த ரவுண்டு ஒரு ரவுண்டு ஒரே ஒரு பெட்டல் ஃபஸ்ட்டு முடிச்சுக்கணும். ஒரு ரவுண்டு ஃப்ரெஞ்ச் நாட் ஒரு லைன் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இடத்துல ஃபில்லிங் பண்ணணும். அப்போ தான் அந்த ரவுண்ட் ஷேப் ஃப்ளவர் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். நல்லா சிக்கு இல்லாமல் போடுங்க. ஃப்ரெஞ்ச் நாட் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான், அதையும் பாருங்கள். தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக போடணும். அதாவது ஒரு பெட்டல் ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் தான். 6x6 வேண்டாம், 5x5னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ளவரோட ஷேப்போட பொறுத்து. நான் 6x6 எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் ஃபில்லிங் வர்றப்போ கொஞ்சம் அழகாக தெரியும். மீடியம் சைஸ் இந்த இது இல்லை பெருசாக வேணும்னா 8x8 எடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு உள்ளே ஃபில்லிங் பண்ணுவேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு நிறைய யூஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். இது சிம்பிளாக, அதாவது ஒரு போட் நெக் அவங்களுக்கு. ஸோ ஸ்லீவுக்கு மட்டும்தான் இந்த டிசைன் வேணும் அப்படின்றனால ஸ்லீவுக்கு மட்டும்தான் டிசைன் பண்ணுறேன். நெக்குக்கு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி எலிகண்ட்டாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப எனக்கு பீடு பிடிக்காது, சீக்வன்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது, ஜிகுன்னு இருக்கக்கூடாதுன்னா மைல்டான ஒர்க்குனால் இது தான். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதை ஃபுல்லாக ஒரு இது முடிச்சிட்டேன். ரவுண்டு முடிச்சுட்டு உள்ளே ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததும் பாருங்கள், அடுத்த ஃப்ளவரும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ரவுண்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே ஃபில்லிங் பண்ணணும். அப்போ தான் அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். புரியுதா? இல்லைனா நம்ம கீழேருந்து நம்ம மேலே நம்ம கொண்டு வந்தோம் ஃப்ரெஞ்ச் நாட் ஒரு பெட்டலுக்கு அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு லேயர், குட்டி ஃப்ளவரோட ஒரு பெட்டலோட ரவுண்டு லேயர் போட்டு உள்ளே நான் ஃபில் பண்ணுறேன். அவ்வளோதான். சிம்பிளான டிசைன் தான். இந்த டிசைன் எப்போனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம். இன்னொன்று, இதோடைய கலர் பார்த்திங்களா, ரொம்ப பேபி பிங்க்கு, பயங்கர பேபி பிங்க் கலர் இந்த சாரியோட பார்டரே. ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப சீக்வன்ஸு இல்லை சம்கியோ அந்த மாதிரிலாம் நம்ம பீடோ வச்சோம்னா ரொம்ப மாதிரி தெரியும். இது மைல்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக 5 பெட்டலுக்கு பாருங்கள். இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் நான் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ 2வது பெட்டல் முடிஞ்சிருச்சு. இப்போ 5 பெட்டலும் பாருங்கள் அழகாக அந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சிருக்கா. இப்போ நடுவில் நம்ம ஸ்டோன் வைக்கலான்னு சொல்லி ஒரு சிங்கிள் ஜர்கான் ஸ்டோன் காட்டினேன். அது எப்படின்னா சைஸ் சிறுசாக இருக்குது. அந்த இடத்துல நான் வச்சு பார்த்தாலுமே கேப் உழுகும்.
ஸோ அதை சுற்றி நம்ம வந்து ஜர்தோசி கொடுக்கலாமான்னு கொஞ்சம் திக் பண்ணி பார்த்தேன். அதுவுமே கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. இது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் வச்சா கேப் உழுகுது. இன்னொன்று வந்து இந்த கலர் வந்து கொஞ்சம் எடுப்பாகவும் தெரியலை. ஒயிட் வந்து ரொம்ப எடுப்பாகவும் தெரியலை. ஸோ இதுக்கு பதிலாக வந்து சும்மா நடுவில் வந்து அந்த பூவோட மகரந்தம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு எம்போஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கு பாருங்கள், ஒரு சும்மா நார்மல் 3mm கோல்டு பீடு, ஒரு கிறிஸ்டல் ஒரு 5 கலர் ரெட் கலர் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஷுகர் பீட் எடுத்திருக்கேன். இதுக்கு நார்மல் நீடில் தான் எடுத்திருக்கேன். ஜர்தோசி வச்சு தைக்கிற நீடில் தான் எடுத்து நம்ம ஹேங்கிங் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே டைப்பு தான் இது. பட் ஹேங்கிங் ஆகக்கூடாது, இது தூக்கிட்டு நிற்கணும். அதுதான் இதனுடைய ஷேப்பே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3mm பீடை லோட் பண்ணிக்கிறேன். 3mm பீடு ஃபஸ்ட்டு, அடுத்து கிறிஸ்டல், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒயிட் வந்து ஷுகர் பீடு. இந்த மாதிரி தான் இதை ஃபார்ம் பண்ணி நான் வைக்கிறேன். இப்போ இந்த 3ஐயும் ஒரேடியாக உள்ளே தள்ளிட்டு நம்ம ஹேங்கிங் பண்ணுறவ எப்படி ஷுகர் பீடை மட்டும் தவிர்த்துட்டு மிச்சம் 2ஐயும் மறுபடியும் ஊசி உள்ளே விட்டு அடியில் எடுப்போம் பார்த்திங்களா, சேம் ப்ராசஸ் தான். அதே தான் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இழுக்கிறப்ப நடுவில் வந்து அது எம்போஸாக காட்டும். அந்த மகரந்தம் அந்த நடுவில் அந்த இது வரும் பார்த்திங்களா, ஃப்ளாரில் அந்த சின்ன கேலிக்ஸ் மாதிரி, அந்த மாதிரி வர்றது வந்து நமக்கு அது எம்போஸாக தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். பாருங்கள், அழகாக இருக்குல்ல. 3mm பீட் ஃபஸ்ட்டு, அடுத்து கிறிஸ்டல், அப்புறம் ஷுகர் பீடு. 3mm பீடை மட்டும் தவிர்த்துட்டு மீதி 2 கிறிஸ்டலையும் அந்த 3mm பீட்லேயும் மறுபடியும் ரிவர்ஸில் ஊசியை குத்தி அடியில் கொண்டு போயிடுறேன். அவ்வளவுதான். இப்போ இந்த மைல்டு கலரில் ஒரு லைட் ரெட் கலர் வர்றப்போ அது கொஞ்சம் அழகாக தான் தெரியுது. அதனால் நான் இந்த கலர் இதை நான் சூஸ் பண்ணி இந்த டிசைன் வச்சேன். நடுவில் ஒயிட் வைக்கிறத விட இது நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் லுக்காகவும் இருக்கும் இது. நம்ம ப்ளவுஸ் தச்சு நம்ம கையில் போடுறப்ப அது ஒரு மாதிரி அழகான எம்போஸ் லுக்காக இருக்கும். இன்னும் நல்லா நமக்கு எம்போஸ்டாக காட்டும். அது வந்து தச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியும். இந்த மாதிரி ஒரு 5 இது அந்த இடத்துல ஒரு 4ஓ 5ஓ எத்தனை வச்சா அது ஓகேவாக இருக்கும், அந்த மாதிரி பார்த்து வைக்கணும். நான் வந்து 5 வைக்கிறேன். அவ்வளோதான். முடிச்சுட்டு இதே மாதிரி அடுத்த ஃப்ளவர், இப்போ இதை முடிச்சாச்சு. இங்கே வந்து மேலே ஒரு ஃப்ளவர் கொடுக்கணும். 2 ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இப்போ லாக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் குத்தி எடுத்து லாக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி. அவ்வளோதான். இதே மாதிரி இப்போ மேலேயும் ஃப்ளவர், இந்த இடத்துலையும் இதே ஃப்ளவர் முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம லீஃப்லாம் டிசைன் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அதையும் முடிச்சாச்சு. இந்த 2 ஃப்ளவர் முடிச்சிட்டேன். கீழே வந்து பேபி பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். மேலே வந்து ஒரு லைட் கோல்டு கலர் நூல் இருந்துச்சு, சில்க் த்ரெட்லேயே ஒரு கோல்டு, அந்த அந்த ப்ளவுஸோட மெட்டீரியல் சைஸ்லே கலர்லே இருந்துச்சு, அதை நான் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து வந்து நல்ல ஒரு பேபி பிங்க்கில் ஷுகர் பீடு என்கிட்ட இருக்குது. அதை வச்சு நான் லீஃபுக்கு டிசைன் பண்ணுறேன். லீஃபுக்கு வந்து நார்மல் வந்து லோடிங் தான், லீஃப் ஸ்டிச் பண்ணுவேன்ல லோடிங்கில், அதே தான். ஒரு 4 பீடு, இல்லைனா பெரிய லீஃபாக இருந்தால் 4, சின்ன லீஃபாக இருந்தால் 3 அந்த மாதிரி பண்ணி அந்த இடத்த ஃபில்லிங் பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு லீஃப் கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து 4 பீடு கொடுத்தேன். ஒரு 3 லேயர் தான், இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 நடுவில் 1, அந்த மாதிரி. இதுக்கும் அதே மாதிரி தான். இடம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு லேயர் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். லீஃப் வந்து கொஞ்சம் எல்லாமே ஒரே அளவாக இல்லை, கொஞ்சம் ஒன்று பெருசு கொஞ்சம் சிறுசுமாக தான் அதை ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பீடு. ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே த்ரெட் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு ஒரு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு 4 பீடு லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு லாக். மறுபடியும் ரைட் சைடு 4 பீடு. ஃபஸ்ட்டு ரைட் சைடு முடிச்சுட்டு அடுத்து லெஃப்ட் சைடு, அந்த மாதிரி. லீஃப் ஸ்டிச் போட தெரியாதவங்க பாருங்கள், என்னுடைய பழைய வீடியோஸில் பாருங்கள். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா, போட தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஃப்ரெஞ்ச் நாட்டு லீஃப் ஸ்டிச் எப்படி பண்ணணும் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது இந்த ஜர்கான் மெட்டீரியல் வந்து எப்பயுமே எப்படி இருக்குன்னா, நார்மல் ப்ளவுஸ் நார்மல் மெட்டீரியல் தைக்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஜரி லைன் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப
கொஞ்சம் அந்த நூலும் சேர்ந்து நமக்கு வந்து ஊசியில் வரும். அப்போ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு இழுத்துறக்கூடாது. மெதுவாக அடியிலேருந்து ஊசி எடுக்கிறப்ப மெதுவாக எடுங்க. அப்போ தான் அது கரெக்டாக வரும். இல்லைனா அந்த நூலும் சேர்ந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணும். நாலு பீடாக நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். லீஃப் ஸ்டிச். இது எதுவும் அவுட்லைன் எதுவுமே நான் கொடுக்க போகிறது கிடையாது. பாருங்கள் எவ்வளோ குட்டியான பீடாக இருக்குது. சுகர் பீடு. அதுலேயும் இந்த ஊசியில் சிலது போக மாட்டேங்குது. ரைட் சைட் தைச்சிட்டு லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பண்ணலாம். அப்படி இல்லை லாக் பண்ண ஒவ்வொரு தடையும் லாக் பண்ண பிடிக்கல அப்படின்னா ரைட் சைடு முடிச்சுட்டு கீழே கொண்டு வரோம்ல லாஸ்ட்டு லைன் அப்படியே நீங்கள் மேலே நடுவில் வந்து த்ரெட்டு வச்சு நீங்கள் லெஃப்ட் சைடும் ட்ரை பண்ணிடலாம். அந்த மெத்தடும் நீங்கள் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி லீஃப் இருக்கிற இடத்துல எல்லாமே இதை ட்ரை பண்ணுறேன் நான். மேலே மட்டும் பண்ண போகிறதில்ல, சைடில் வர்ற எல்லா லீஃபுக்கும் சேம் தான். இப்போ இதை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இந்த பாருங்கள் அழகாக முடிச்சாச்சு. மேலே பாருங்கள் அந்த லீஃபுக்கு இந்த கீழே இப்போ நான் இது உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் சாம்பிளுக்கு தைச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு எப்படின்னு தைச்சி காட்டுறேன். மேலே பாருங்கள் க்ரீன் கலர் லீஃப் கொடுத்துருக்கேன். புரியுதா? பிங்க் கலர் லீஃபு, அதுக்கப்புறம் பார்த்தா மேலே வந்து க்ரீன் கலர் லீஃபு, அதில் நடுவில் வந்து அந்த கட் பீடு வச்சுருக்கேன். இப்போ இந்த கீழே வந்து டியூப் பீடு வச்சு இந்த ஹேங்கிங் மாதிரி, அதாவது ஹேங் ஆகாது, துணியோடு அட்டாச் மாதிரி தான் இருக்கும். பார்க்குறப்ப ஹேங்கிங் மாதிரி மெத்தடில் தெரியும். மேலே வந்து லீஃப் போட்டிருக்கேன், கீழே வந்து ஒரு சின்ன ஹேங்கிங் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு டியூப் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணணும், அவ்வளோதான். மேலே க்ரீன் வச்சுருக்கிறத பார்த்தீங்களா? ரொம்ப டார்க் க்ரீன் வைக்கலை. இந்த மாதிரி வந்து மைல்டான கலர் நம்ம கொடுக்குறப்ப ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் டார்க்காக இந்த லீஃபுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃப்ளாருக்கோ இந்த மாதிரி நம்ம லைட் டார்க்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலாக காட்டும். அதனால தான் அந்த லீஃபுக்கு வந்து நான் லைட் க்ரீன், அந்த பாச பச்சை சொல்லுவோம்ல அந்த மாதிரி லைட் க்ரீன் வந்து நான் சுகர் பீடில் அந்த லீஃப் கொடுத்துருக்கேன். எல்லா லீஃபுமே ஒரே மாதிரி இருந்தால் டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்றதுக்காக அதுக்கு மட்டும் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கீழே வந்து இந்த ஹேங்கிங் பண்ணுறேன். இந்த மாதிரி 6 அந்த டியூப் பீடு வச்சுருக்கேன்ல, அதே மாதிரி அடுத்த லைனையும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி சுகர் பீடும் அந்த இன்னொரு பீடு இருக்கும். அது வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த கோதுமை பீடு மாதிரியே இருக்கும், கத்திரிக்காய் ஷேப்பில் இருக்கும் அந்த பீடு. அதை வச்சு நம்ம தைக்கிறப்ப ஹேங்கிங்க்கு அழகாக இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட ரவுண்ட் பீடு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதையும் வைக்கலாம். அவ்வளோதான். இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த 2 பீடு வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீடு லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பீடை லோட் பண்ணணும். அந்த பீடு ஒரு பக்கம் வந்து குட்டியாகவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். அதாவது திலகம் மாதிரி வரும். அது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ அடுத்து இங்கே ஒன்று 2 லைன் வந்து கொஞ்சம் அதான் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் பெருசாக, அடுத்து கொஞ்சம் சிறுசாக, அடுத்து இப்போ கொடுக்குற லைன் வந்து இன்னும் கொஞ்சம் சிறுசாக அந்த மாதிரி கொடுத்தோம்னா அந்த ஹேங்கிங் வந்து அழகாக இருக்கும். டியூப் பீடு வந்து ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணுங்கள், 2 வச்சு தைக்காதீங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தைக்கணும். சுகர் பீடு ஒன்று, அந்த ஒயிட் கலர் அந்த பேர்லில் வந்து இந்த திலகம் ஷேப்பில் இருக்குல்ல அந்த பீடு ஒன்று, 2ஐயும் வச்சு லாக் பண்ணிடுறேன். எட்ஜில் வந்து நம்ம லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. சிம்பிள் டிசைன் தான். சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள் இந்த ஜர்க்கான் இதில் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நூல் வந்து சிலும்பல் வராத மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக இருக்கும்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே, தேங்க்யூ.